வணக்கம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது தி நெக்ஸ்ட் சாப்டர் பாட்காஸ்ட். நான் உங்கள் பிஜி. வாங்க இப்போ இந்த எபிசோட்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம டெட் டாக்ல பார்க்க போகிற டாபிக் எது சிறந்த வாழ்க்கை. மகிழ்ச்சிக்கான மிக நீளமான ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்ச முடிவுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெட் டாக் கொடுத்தது ராபர்ட் வால்டிங்கர். இவர் ஒரு உளவியல் மருத்துவர், அதாவது சைக்காலஜிஸ்ட், ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் பார்ட் டைம் ப்ரொஃபஸர். இவர் தான் இந்த ரிசர்ச்சோட தலைவர். இதில் அவங்க என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் எது நம்மளை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சிருக்கு? இன்னைக்கு நீங்கள் உங்களோட நேரத்தையும் சக்தியையும் உங்களோட மிகச்சிறந்த எதிர்காலத்துக்கு போடணும்னா எந்த விஷயத்தில் போடுவீங்க? இப்போ இருக்கிற தலைமுறைக்கிட்ட கேட்டிருக்காங்க. அதில் 80% பேர் பணக்காரங்க ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 80%ல் 50% அவங்க நாங்கள் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் எப்போவுமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், சாதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கோம். ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னா இதுதான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது மட்டுமே இல்லை அப்படின்னு இந்த ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லுது. மகிழ்ச்சியை பற்றின ஆராய்ச்சி நடக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அதுவும் ஒரு ஆராய்ச்சி 10 வருஷம்தான் நடக்கும். அதில் இருக்க ஆளுங்க வேறு ஆராய்ச்சிக்கோ இல்லை வேறு வேலைக்கோ போயிடுவாங்க, இல்லை அது நடத்த தேவையான ஃபண்ட்ஸ் நின்று போயிடும். சில சமயம் அது முடியறதுக்குள்ளே இறந்து போயிடுவாங்க. ஆனால் இந்த ஆராய்ச்சி மட்டும் 75 வருஷமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம வாழ்க்கை நம்ம கண் முன்னாடி ஓடிச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரு விஷயத்தையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை பின்னோக்கி நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒன்று தான் இந்த ரிசர்ச் பண்ணியிருக்கு. ஒருத்தர் வாழ்க்கையோட ஃபுல் பிக்சர், அவர் தேர்ந்தெடுத்த விஷயங்கள், அவர் எடுத்த முடிவுகளோட ரிசல்ட் என்ன, இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருத்தரோட வாழ்க்கை அவங்க சொன்னாதான் நம்மளுக்கு தெரிய வரும். அதில் பல விஷயங்கள் விட்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. பல விஷயங்களை ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது சில கற்பனைகளையும் அதில் சேர்த்து சொல்கிறது நிறைய தடவை நடக்கும். இந்த தவறுகள் நடக்காமல் இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த ஆராய்ச்சி பற்றி பார்ப்போம். இது 1938 வருஷத்தில் ஆரம்பித்தாங்க. இதில் 724 மனுஷங்களோட வாழ்க்கையை அவங்க டீனேஜ் வயசுலேருந்து அவங்களோட வேலை, கல்யாண வாழ்க்கை, உடல்நிலை எல்லாத்தையும் பதிவு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாருக்குமே எப்படி இவங்க வாழ்க்கை பயணம் போக போகுதுன்னு தெரியாது. அதில் முதல்ல இருந்த 774 பேரில் 60 பேர் தான் உயிரோடு இருக்காங்க. அவங்க எல்லாரும் 90 வயசில் இருக்காங்க. இப்போ அவங்க குழந்தைங்களோட வாழ்க்கை பற்றியும் பதிவு பண்ணி ஆராய்ச்சியை தொடர்ந்து பண்ணுறாங்க. இவங்கள 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு குரூப்பில் இருக்கவங்க புகழ்பெற்ற ஹார்வர்ட் காலேஜில் படிக்கிறவங்க. இவங்க வேர்ல்டு வார் 2 நடக்கும்போது காலேஜ் முடித்து பல பேர் போருக்கும் போகிறாங்க. 2வது குரூப்பில் இருக்கிறவங்க பாஸ்டன் சிட்டியில் இருக்கிற ரொம்ப மோசமான சூழ்நிலையில் வாழ்கிறவங்க, ஃபைனான்ஷியலாக ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிற பசங்க. ஆராய்ச்சி தொடக்கத்தில் இவங்க எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணி, மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி, அவங்க அம்மா அப்பாவையும் இன்டர்வியூ பண்ணினாங்க. இவங்க எல்லாரும் வளர்ந்து கொஞ்சம் பேர் ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்க, கொஞ்சம் பேர் லாயராக இருக்காங்க, சில பேர் டாக்டர்ஸ். அதில் ஒருத்தர் அமெரிக்கா ஜனாதிபதியாகவும் ஆகிறாரு. சில பேர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க, சில பேர் நல்லா சாதிச்சாங்க, சிலர் மனநோயாளி ஆயிருக்காங்க, சிலர் நல்ல நிலையிலேருந்து கீழே வந்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஆராய்ச்சியாளர்கள் அவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் அவங்க வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க நிறைய கேள்விகள் அனுப்புவாங்க. வெறும் கேள்விகள் மட்டும் இல்லாமல் அவங்கள நேரில் பார்த்து பேசுவாங்க. அவங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், பிளட் டெஸ்ட், அவங்களோட மூளையோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் சேகரிப்பாங்க. அவங்க மனைவிக்கிட்டையும் குழந்தைங்கக்கிட்டையும் பேசுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவங்க மனைவிகளையும் இந்த ஆராய்ச்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. இவ்வளோ பெரிய ஆராய்ச்சியில் கிடைச்ச அத்தனை தகவல்களையும் வச்சு இவங்க முடிவுக்கு வந்தது, சந்தோஷமாக இருக்க நமக்கு தேவையானது பணமோ புகழோ நம்ம பார்க்குற வேலையோ இல்லை, நமக்கு வேண்டியது உறவுகள். நல்ல உறவுகள் ஒரு மனுஷனை சந்தோஷமாக ஆரோக்கியமாகவும் வைக்குது. இதில் மாற்று கருத்தே இல்லை அப்படிங்கிறது தான். இந்த முடிவில் இருந்து தெரிகிற 3 விஷயங்கள். ஃபஸ்ட்டு, தனிமை கொல்லும். தனிமையாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இல்லை. அவங்க ஹெல்த் சீக்கிரமே கெட்டு போக ஆரம்பிக்குது. மூளையோட செயல்திறனும் குறையுது, ஆயுளும் குறைய தொடங்குது. அதே சமயம் பிடிக்காத குடும்ப வாழ்க்கை இல்லை உறவுகள் கூட இந்த பிரச்சனைகளை கொடுக்குது. நமக்கு பிடிச்ச நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான உறவுகள் தான் பாதுகாப்பு தருது. குடும்பத்தோட, நண்பர்களோட, சமூகத்தோட நம்ம தொடர்பில் இருக்கும்போது தான் நம்ம சந்தோஷமாக ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ முடியும். 2வது விஷயம், நல்ல உறவுகள் நமக்கு ஏற்படுற கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. 80 வயசுல இருக்கிறவங்கள சூஸ் பண்ணி
அவங்க 50 வயசாக இருக்கும்போது அவங்கக்கிட்ட இருந்து கிடச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்களோட லைஃப்பை நம்மளால் யூகிக்க முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்துருக்காங்க. யார் ஒரு சந்தோஷமான முதுமைக்கு போகிறாங்க, யார் போகலை அப்படின்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுதான்னு பார்த்துருக்காங்க. அதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒருத்தர் எவ்வளவு திருப்தியாக, நிம்மதியாக, சந்தோஷமாக அவங்க உறவுகளோட இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களோட முதுமை இருக்கும். யார் 50 வயசில் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்களோ அவங்க ஆரோக்கியமாக 80 வயசுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி நல்ல உறவுகள் நம்மளுக்கு வயசாகும்போது ஏற்படுற கஷ்டங்களிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. ஆனால் இது இல்லாதவங்களுக்கு முதுமையால் ஏற்படும் வலிகள் மனவேதனையோடு சேர்ந்து இன்னும் ஜாஸ்தியாகுது. 3வது விஷயம், உறவுகள் நம்ம உடம்பு மட்டும் இல்லாமல் நம்ம மூளையையும் பாதுகாக்குது. நம்மளோட வாழ்க்கை துணை நல்லபடியாக அமைஞ்சா ஞாபக சக்தி ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி வாழ்க்கை துணை அமையாதவங்க ஞாபக சக்தி சீக்கிரமே குறைய தொடங்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அவங்கள சார்ந்து அவங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். அதுவே போதும். ஆனால் இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. இது இன்னும் நமக்கு ஏன் புரியலை? இதை ஏன் நம்ம இன்னும் பண்ணுறதில்ல? ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே உடனே கிடைக்கணும், உடனே சரியாகணும் அப்படிங்கிற மனோபாவம் தான். உறவுகளை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்களோட நிறைய நேரத்தை செலவு பண்ணணும். இல்லைன்னா அந்த உறவுகள் நிலைக்காது. நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த ஆராய்ச்சியில் இருந்த பல பேர் அவங்களோட இளமை காலத்தில் பணமும் புகழும் சாதிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு சிறந்த வாழ்க்கைக்கான அடையாளம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கை போக போக யாரை சுற்றி நல்ல உறவுகள் இருக்கோ அவங்க தான் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அந்த ஆராய்ச்சி முடிவு சொல்லுது. நீங்கள் ஒரு 25 இல்லை 40 இல்லை 60 வயசுக்காரங்களாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம்? நிறைய வழிகள் இருக்குது. ஒன்று, நீங்கள் டிவி ஃபோன் பார்க்குறத விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களோட நேரத்தை செலவு பண்ணுறது. இல்லை விரிசல் இருக்கிற உறவில் புதுசாக ஏதாவது முயற்சி செஞ்சு சேர்ந்திருக்க பார்க்கறது. இல்லை ரொம்ப நாள் பேசாமல் இருக்கிற உங்களோட குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட திரும்பி பேச ஆரம்பிக்கிறது. கடைசியாக மார்க் ட்வெயின் சொன்னது இங்கே நம்ம பார்க்கலாம். வாழ்க்கை ரொம்ப சின்னது. அதில் சண்டைகள் வெறுப்புகளுக்கெல்லாம் நேரம் இல்லை. அன்பு செலுத்துறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்குது. சிறந்த உறவுகள் மூலமாக தான் சிறந்த வாழ்க்கை கட்டப்படுது. இனி நெக்ஸ்ட் எபிசோடில் இது மாதிரி வேற ஒரு நல்ல டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். பாய்.